இன்னைக்கு எங்கே இருக்கணும் சைக்கிள் கொஞ்சம் லேக் அடிக்கும். ஸோ டெக்ஸ்டர்ஸ்லாம் டவுன்லோட் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஓகே, இப்போ லேக் நின்றுச்சு. எங்கடா என் உடம்பு காணும்? ஐயோ உடம்பு காணுங்க. எங்கடா என் உடம்பு? சரி விடுங்க, ஓட்டுவோம். ஓகே, இப்போ தான் ஃபஸ்ட் லெவல் வரும். ஸோ இதையும் ஈஸியாக தாண்டிடலாம். ஒரே நிமிச்சிருவேன். ஸோ இப்போ இன்ட்ரோ கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சவுண்டு உங்களுக்கு வந்து என் வாய்ஸ் கேட்காது. ஸோ இப்போது வந்து இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது தான் நம்ம டார்கெட். ஸோ வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு, அதுக்கு நான் மிகவும் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு இதே மாதிரி கேமிங்க்கும் சப்போர்ட் பண்ணால் நான் ரொம்ப பெருமையாக இருப்பேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ். ஓகேவா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம முன்னேறலாம். ஐயோ மாட்டிக்கிட்டேன்டா. ஓடுறா 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 ஓடுறாடி ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஓகே காய்ஸ், ஸோ இப்போ வந்து என்னடா அது வந்து மாதிரி ஓடுது. ஐயோ வச்சிரும் போதும் அச்சிச்சிரும். டைம் வேஸ்ட் ஆகுதுடா. போட போட டக்குனு டக்குனு டே அந்த லாஸ்ட் ஒன்ல மட்டும் அடி வாங்கிடுறேங்க. இருங்க இந்த வாட்டி கரெக்டாக டைமிங் வச்சு டே அந்த சைடு போடா. இரு அது போட்டோம். இப்போ போயிடலாம். ஓகே ஓகே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இது நம்ம படிக்கட்டு மாதிரி இருக்குது, ஆனால் இதையும் கிராஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே, இப்போ ரேஸ் மாதிரி ஜம்ப் பண்ணுறா. ஓகே ஜம்ப் பண்ணிட்டேன். ஜஸ்ட் மிஸ் லேசர் லைட்டுன்னு நினைக்கிறாது. ஓகே, யாரோ நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போக்கி நான் வரமாட்டேன், சாரி. வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது தான் எல்லோரும் இன்வைட் பண்ணுவாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரையும் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் ஆட் பண்ணுறேன் எல்லோரையும். டெய்லி லாஸ்ட்டு ஒன்னில் பிடிச்சி அவுட் ஆகிட்டான். சப்ஸ்கிரைபர் ஃபுல்லாக நருட்டோத்துக்கு தான் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணால் நம்மளை வந்து கொஞ்சம் வந்து நிறையா நானும் எதிர்பார்க்குறவங்க கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்கள் கொடுப்பீங்களான்னு தெரில. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? என்னங்க இதை தாண்டவே முடியல. வாடா அப்படியே ஒன்று தாண்டிட்டு எப்போ தாண்டிடுறாடே. ஐயோ பொறுமையாக கூட போயிருக்கலாமே, ஏன் இவ்வளோ அவசரம்? போச்சு, கீழே வந்துட்டான். கண்ட்ரோல் பண்ண முடியலங்க இந்த ஃபோனில் விளையாடும் போது. கண்ட்ரோலே ஐயோ சொல்லும் போதே அவுட் ஆகுறேனே. இந்த லெவலை மட்டும் தாண்டிட்டேன்னா அவ்வளோதான்டா. அவ்வளோதான்டா கும்பிட்றா. ஏன்டா அங்கே டேர்ன் பண்ணுற, இங்கே வா. ஐயோ இருங்கங்க, இது வேற முடிக்க முடியல. ப்ளீஸ் பிரேக். பொறுமையாக வாழ்க்கையில் ஜம்ப்பாக நான் வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப லேட் ஆகும் போல. வந்துடுறோம். அது அப்புறமா வந்தா என்ன வேண்டாம், இப்போது வந்தே தீரணும். எனக்கு வரணும். ஒன்றுத்துக்கும் கிழிக்க முடியல. அவனும் ஒருத்தர் பாடுபடுத்திட்டு நிற்கிறாருங்க. ஏங்க என்னங்க அது? ஐயோ ஏங்க இருக்குங்க, 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. போடா போயிடு. டே சவு. ஐயோ ஏங்க இப்படி நடக்குது எனக்கு மட்டும்? இருங்கங்க. அது எப்பட்றா? டேங்க நான் வந்து இது வந்து 11வது ட்ரை. இந்த வாட்டி போகலன்னா இந்த கேம் விட்டு வெளியே போயிட வேண்டியது, அவ்வளோதான். ஓகே, ஒன்று வந்துட்டோம். ஸோ 2வது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே 3வது. ஓகே கூல்டவுன் அப்படியே வந்துடுறோம். கைப்புள்ள லாஸ்ட்ரா. ஓகேங்க வந்துட்டேங்க. ஸோ ஸ்லோவாக போகணுங்க. இதையும் முடிக்கணுமா? டொமேலு. யாருக்கெல்லாம் அந்த டொமேலோட மீனிங் தெரியும்னு நினச்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிடுங்கப்பா. டொமேல் மீனிங் என்ன? எனக்கே இன்னும் தெரில. டொமேல்னா எல்லாரும் டொமேலுன்றீங்க, அது என்ன டொமேல்னா? என்னோட ஃபஸ்ட்டு பர்சனாக வந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு பர்சனில் விளையாட பிடிக்காது. ஸோ என்னங்க அது? அதை பாருங்க, மேலேயும் ஆப்ப வைக்கிறான். ஐயோ ஜஸ்ட் மிஸ். ஓடுறா அந்த லேசர் வர்றதுக்குள்ளார ஓட்டாங்க. ஐயோ ஜம்ப் பண்ணுற, என்ன ஜம்ப் பண்ணவே மாட்டியாடா?
ஓகே ஓகே நோட்டிஃபிகேஷன் இந்த நேரத்தில் ஓகே. என்னமோ குச்சி மாதிரி இந்த பாதையில் நம்ம பயணம் செஞ்சால் தான் நம்மளால் போகவே முடியும். ஏம்மா தள்ளி விட்டு போகிறியம்மா, வெக்கமா இல்லை? ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? அப்புறம் ஜம்ப் பண்ணி போனால் எப்படி போகிறது? அதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஓகே. டே கரெக்டாக நின்ட்டேன்டா, நீங்களா தள்ளி விட்றீங்களா? ஆனால் இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இல்லை உங்களுக்கு? இது எப்படிங்க கிராஸ் பண்ணுறது? இருங்க, ஸ்லோவாக அப்படியே ஸ்லோவாக. அவங்க பாருங்க, ஒருத்தர் அசால்ட்டாக குச்சிட்டு போகிறான். இதெல்லாம் எனக்கு தடையா அப்படின்னு. ஆனால் எனக்கு தடை வேண்டாம், ரொம்ப பெரிய தடைடா. இதை நான் 100% முடிச்சுட்டு தாங்க போவேன். டே ரொம்ப வீடியோ லாங்காக போயிடும்டா, சொல்லலாம் கேளுங்கடா. டே கேப்பில் போய் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாவது வச்சுருக்காங்களாங்க, ரொம்ப குட்டியோண்டு வச்சா ஐயோ. ஓய் வந்துரு கமான் கைஸ் வந்துட்டோம். அப்பா ஆட்டு வீட்டுக்கு துடிச்சு வருதுங்க எனக்கு. இந்த ஒரு லெவலையும் கிராஸ் பண்ண முடியும். ஐயோ இது எனக்கு தெரிஞ்ச ஸ்லோவாக போனால் தான் முடியும். இதுவும் ஸ்பீடாக போனால் வேலைக்கு ஆகாது. ஸ்பீட்லாம் சில இதுங்க வேலைக்கு ஆகும். போச்சு, விழுந்துட்டான் பார்த்தீங்களா? ஸ்பீட்லாம் சில இதுக்கு தாங்க வேலைக்கு ஆகும். ஓகே வந்துட்டோம். வந்தாச்சுக்க. கேப்பில் விட்டாங்க. ஐயோ டொம்மேல். ஐயோ படிக்கட்டு மாதிரியே இல்லை ஆமாம் அப்படி தான் இருக்குது எனக்கு. ஸ்லோ பண்ணுற வெஹிக்கிளை ஏன்டா ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வர? பாருங்க இப்படி ஸ்லோ பண்ணு. அது எப்பட்றா ஜம்ப் பண்ணாலும் எப்பட்றா? வாய்ப்பே இல்லை. இங்கே ஜம்ப் பட்டன் அழுத்திக்கு தாங்க இருந்திருக்கேன். அந்த ஓட்ட ஃபோன் வேறு ஒர்க்காகவே. ஜம்ப் பட்டன் தாங்க எழுத்துறேன். இருங்க, இப்போலாம் ஒர்க் ஆகுது. சரி போ. ஒர்க் ஆகிடுச்சு. அது பக்கு போல நம்மளுக்கு. இது நான் வேணும்னு அவுட் ஆகலை. இது தெரியாமல் தான் அவுட் ஆகினேன். ஆனால் ஜம்ப் பட்டன் போன வாட்டி ஒர்க் ஆகலைங்க. வந்துரு, அவ்வளோதான்டா. பிரேக் பண்ணுறான். பிரேக் பண்ணணும்டா. இப்போதான்டா நம்மளால் முடியாது. அதுக்கு எதுவுமே ஐயோ வாயில் ஒரு டைலாக் சொல்ல விட்றீங்களா? ஒரு இடிச்சுக்கிட்டே இருக்கீங்களேடா போட்டு. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. போயிருந்தா அவ்வளோதான், தக்காளி சட்னி தான். ஆனால் அந்த ஒரு லெவலும் இருக்குது பாருங்கள். எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களாம் எப்படி முடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சைக்கிள் அப்படியே எனக்கு உண்மையிலே ஒரு லெவலை முடிக்கவும் ஹார்ட் பீட்டு துடிக்குது, கீழே விழுந்துருவோமா அப்படின்னு. ஸோ எல்லோரும் கேட்பீங்க, ப்ரோ எப்போ ப்ரோ 1K வரணும்? 1K வேறு வைக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். ஸோ நம்ம தமிழ் குட்டமுசுமாக்கி 2.0 ஏன் வீடியோவே வரலனா அதுக்கும் அவங்க ரீசன் என்னன்னா, அது ஓட்ட ஃபோனு. நான் முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு இருந்த ஃபோனு ஆக்சுவலி ரொம்ப ஓட்ட ஃபோனு. இது இப்போ தான் கேமிங் ஃபோன் வாங்கியிருக்கேன். இது பேர் ஐக்யூ. இதுக்கு நான் பேசாமல் இதுவே வாங்கிட்டு போயிடலாம். அது பேர் என்ன? பிசியே வாங்கியிருக்கலாம். எதுக்கு இப்படி பண்ணிவிட்டு? வேணாண்டா, சொன்னா கேளுங்கடா, வலிக்குதுடா, அழுதுருவோண்டா. வந்தாச்சுங்க. ஓகே 32% தான் முடிச்சிருக்குமா? அவ்வளோ தடயங்களை தாண்டி வந்தாலும் 32% தான் முடிச்சிருக்கேனாடா நான். சரி வாங்க போவோம். ஓகே வந்துட்டோம். ஓகே ஜம்ப். மேல். ஐயோ இங்கே கேப் இருக்கிறதே மறைச்சிட்டானவங்க அப்படியே. ஸ்க்ரீனை ஏன்டா இவ்வளோ பெருசாக்குறான்? அந்த அளவுக்கு ஓகே இப்போ அப்படியே ஜம்ப்பா. ஏன்டா ஜம்ப் பண்ணிட்டேன் ஒர்க்காவில்? என்னோட கை இன்னும் காணும். ஐயோ வேணும்னு போய் விட்டு வரேன் நானே. ஜம்ப் பட்டன் ஒர்க் ஆயிடுச்சு. இருங்க இப்போ பாருங்கள். அப்புறம் ஜம்ப் அப்புறம் வந்துட்டோம். இது என்னது? ஐயோ நல்ல வேலை, இது லேசர் லைட்டு மட்டும் இல்லை. இருந்தால் என் கதை முடிஞ்சிருக்கு. இருங்கடா, பேச விடுங்கடா. இருங்கடா. இப்போ வாங்கடா. பிரேக்கு போட முடியாதாடா? அதில் பிரேக்கு போடவே முடியலம்மா. பிரேக்கே போட முடியலங்க அதில்.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அண்டு இங்கே நிறையா டிஸ்டர்பன்ஸ் இருக்குது வீடியோ எடுக்கும் போது. பார்த்திங்கன்னா வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். நம்ம ரூமில் வரக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஆனால் வந்துடுவாங்க. இதாங்க இந்த டிஸ்டர்பன்ஸே. இப்போ தான் எங்கள் அம்மா வந்து என் தங்கச்சி எங்கள் தங்கச்சி எங்கேயோ போயிட்டாலாம் தேடி. அவன் இங்கே தான் விளாண்டுருப்பான். எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் இதுவாகவே இருக்காது, என் தங்கச்சி மேலே அக்கறையாகவே இருக்காது. அதனால் என்னை தேடன்னு பிடிப்பான். நான் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காது யாருக்கும். என்னங்க இது, நான் அந்த லெவலை தாண்டி வந்துட்டேன், ஏன் செக் பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகல? ஐயா போங்கு ஆக்டிவேட் ஆகும், அடிச்சிருவோம் பார்த்துக்கோ. லேசர் லைட்டு போடா, இது ஈஸி லெவல்ரா. இதுவும் ஈஸி லெவலுங்க. ஈஸி டபின். இது கொஞ்சம் கஷ்டமானதான். அவுட் ஆகிடுவோமோ? இல்லை அவுட் ஆகல. அப்படி தாண்டா, வாடா. இப்போ தாண்டா உன்னை பற்றி பெருமையாக சொன்னேன். பெருமையாக சொன்னால் கேட்க மாட்டியாடா? பிரேக் இதில் மட்டும் ஸ்லோவாக போகணும். ஸ்லோவாக வந்து போயிருக்கலாங்க. ஏன் அப்படி அடி வாங்குறோம்னே தெரில. இருறா போய்ட்றோம். ஓகே வந்துட்டோம். ஓகே பி கேர்ஃபுல். ரஷ் அடிக்க வேணாம், நம்ம அது பொறுமையாக சுற்றட்டும், நம்ம போவோம். டக்குன்னு சுற்றி மூடுறா. நாடா நீ இவ்வளோ தூரம் வச்சிட்ருக்க. யோ அவுட் ஆகிட்டே இருக்கனே. லேசர் லைட்டு போச்சு. இது லேசர் லைட் இல்லையா? அது சொல்ல வேண்டியதானே. நான் வேறு குச்சி போயிட்டுருக்கேங்க. வந்துட்டேனா? இல்லை அந்த செக் பாயிண்ட் இல்லை. இங்கே மேலே லேசர் லைட் இருக்குதுடா, அது தெரியாமல் போய்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, மேலே லேசர் லைட் இருக்குதுங்க, அது தெரியாமல் நான் போயிட்டுருக்கேனே. மேல் செக் பாயிண்ட் வந்துருச்சுப்பா, நல்ல வேலை, தேங்க்யூ. யூஸியாக முடிச்சிட்டேன். பட்டுச்சுடா. பக்கில் தப்பிச்சிட்டேனே அப்படின்னு ரொம்ப ஆடக்கூடாது. இதுக்கு தான் ரொம்ப ஆடக்கூடாதுன்னுவாங்க. ஸோ இதில் சுற்றி போகணும். ஓகே, அப்படியே சுற்று, அப்படியே ஒரு ஜம்ப், அப்படியே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஜம்ப். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, இடிச்சிருப்பாங்க. இது என்ன இடம்? பசிலா? அதுவா? இது ஈஸி தாங்க. ஓகே, இதையும் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ 50% வரைக்கும் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. ரொம்ப லாங்காக போயிடக்கூடாதுல்ல. ஸோ வந்து 50% முடிச்சிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. இன்னும் 2% தான் இருக்குது, அதாவது 2% முடிக்கணும். ஸோ முடிச்சிடலாம், அது ரொம்ப ஈஸி தான். ஓகே முடிஞ்சிருச்சா? ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மூஞ்ச துப்பிக்கிறேன் இங்கே. இப்போ ரவி வருஷப்படுறா. சரி, அவங்க வைக்கப்படுறான் போல. ஓகே காய்ஸ், பாய். ஐயோ.